ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்ப்ரே டூல், சிம்பிள் ஷிஃப்டர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூல் பாரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய மல்டிப்புளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிப்புளாக க்ரியேட் பண்ணதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேட்டர்னாகவும் மாற்றிக்கலாம். நீங்கள் அதை கண்ட்ரோலும் பண்ணலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம் எப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஸ்ப்ரே டூலை வந்து செக் பண்ணிங்க. ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் பேனலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இந்த சிம்பிள் பேனல் ஓப்பன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் பாரில் எங்கே இருக்கு பாருங்கள், சிம்பிள் டிக் போட்டிருக்கு. ஓகே, அதனால் சிம்பிள் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் விடாமல் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இந்த சிம்பிள் வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஓகேங்களா? சிம்பிள் ஷிஃப்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சிம்பிளை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த சிம்பிள் ஷிஃப்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் ஸ்க்ரன்ச்சர்னா அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சுருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஏரியா வந்து பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சிம்பிளை வந்து இப்படி சுருக்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த சிம்பிள்ஸை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் சைஸர். சிம்பிளோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சிம்பிளோட சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். தென் சிம்பிள் ஸ்பின்னர். ஸ்பின்னர்னால் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரொட்டேட் ஆப்ஷன் தெரியுதுங்களா? ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சிம்பிள் ஸ்பின்னரை கிளிக் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்ட்ரெயினர். சிம்பிள் ஸ்ட்ரெயினர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கலரை வந்து ஃபில் பண்ணணும். இந்த சிம்பிள் ஸ்ட்ரெயினர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளோட கலரை வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே கலர் பேலட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஸ்க்ரீனர். சிம்பிள் ஸ்க்ரீனர்னால் இதனுடைய ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணும். தெரியுதுங்களா? மற்றதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? அதனுடைய ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணும். சிம்பிள் ஸ்டைலர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கிராஃபிக் ஸ்டைலுன்ற பேனலை வந்து ஓப்பன் பண்ணணும். அதுவும் இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோவில் கிராஃபிக் ஸ்டைல். ஓகேங்களா? அந்த விண்டோவில் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் ஸ்ப்ரேயரை வந்து கிளிக் பண்ணிங்க. எனக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் ஸ்டைலரை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னா, எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பேட்டர்ன் வந்து மாறிடும். ஓகேங்களா? அது சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு ஷேப்பை கூட உங்களால் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஷேப்பு. இந்த ஷேப் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறேன். நியூ சிம்பிள்னு கேட்குது. இது டைனமிக் சிம்பிள்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிம்பிள் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ரெக்டாங்குலர் வந்து ஒரு சிம்பிளாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் ஸ்ப்ரேயரில் போயிட்டு இந்த ரெக்டாங்குலரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் ஸ்ப்ரேயரை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு 3 வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? தென் சிம்பிள் ஸ்டைலரில் போயிட்டு நான் இந்த இது வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு நான் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த சிம்பிள் ஸ்டைலர் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளை மல்டிப்புளாக க்ரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.